ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி கிரியோ சாஃப்ட்வேரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டயக்ராம் தான் நம்ம போட போகிறோம். இது ஜஸ்ட் ஸ்வீப்பை வச்சு இந்த டயக்ராம் ஃபுல்லாக போட்டுடலாம். ஸ்வீப் எக்ஸசைஸ்க்கு இது ஒரு பிகினிங் டயக்ராம் மாதிரி சொல்லலாம். தென் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட சர்க்கிள் ரேடியஸ் 17.8. தென் இது பார்த்தீங்கன்னா 24, இது 20.9. இந்த சென்டரில் இது ரெண்டும் சென்டராக இருக்கும். இந்த சென்டர்லேருந்து இந்த சர்க்கிள் கொஞ்சம் மேலே இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் 3.1. தென் இதுக்கு இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் டிஸ்டன்ஸ் 50. தென் இந்த இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை, இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். நான் இதை ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துருக்கேன். ஸ்வீப் கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் வரும். தென் டோட்டல் 140. இது எப்படி நான் ஸ்வீப் போட்டேன்னு சாஃப்ட்வேரில் பார்க்கலாம். வாங்க இப்போ டயக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். உங்கள் கிரியோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணணும். அதை நீங்கள் உங்களுக்கு எங்கே அந்த பார்ட் ஃபைல் சேவ் ஆகணுமோ அந்த ஃபோல்டர் போட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. தென் எம்எம்என்எஸ் பார்ட் சாலிட் ஏபிஎஸ் ஜஸ்ட் ஓகே. பிளேனை ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். தென் நார்மல் டு ஸ்கெட்ச் வியூ. இப்போ கரெக்டாக அந்த 3 சர்க்கிள் சொன்னானே, இப்போ அந்த 3 சர்க்கிளையும் போடணும். ஜஸ்ட்டு சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு ஒரு சர்க்கிள், அதுக்கு ரேடியஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரேடியஸ் மாற்றிக்கோங்க. தென் ரேடியஸ் 17.58 கொடுங்க. தென் ஜூம் பண்ணிக்கிட்டு அது பக்கத்துலேயே ஒரு சர்க்கிள். தென் ஓகே, கொஞ்சம் க்ளோஸராக போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். தென் அப்படி இல்லைனா கூட டிஸ்டன்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஈஸியாக போடுறதுக்காக க்ளோஸராக போட்டுக்கிட்டேன். தென் அதேமாரி இது கொஞ்சம் மேலே போடணும். அந்த 3.1 கேப் சொன்னோன்னா அந்த அளவுக்கு போடணும். இது பார்த்தீங்கன்னா 20.5, ஓகே 9. தென் இது பார்த்துட்டிங்கன்னா 3.1 கரெக்டாக. இப்போது உங்களுக்கு நான் அந்த ஸ்டார்டிங் எண்டிங் சொன்னோம்ல, அந்த மாதிரி இப்போ போடணும் இந்த ஸ்கெட்சுக்கு. தென் அதுக்கு முன்னாடி டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் 140. ஓகே, நான் இப்போ நான் உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வெளிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஹரிசாண்டலாக ஒரு லைனு. இந்த லைனோட டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 110 கரெக்டாக, அதாவது 110. தென் இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டாச்சு. ஸோ அடுத்தது இன்னர்லேருந்து இப்போ வெளில வந்துச்சு. தென் இப்போது அந்த லைனுக்கு மேலே இந்த சர்க்கிளுக்கு போகுது. தென் அதேமாரி இப்போது எகைன் வெளில வந்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 110 தான். இப்போ தேவையில்லாத ஆர்க்ஸை டெலீட் பண்ணுறோம். சர்க்கிளில் உள்ள ஆர்க்கு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. இது ப்ரொஃபைல்னு சொல்லிவிட்டு இது பார்த்து அடுத்து நம்ம ப்ரொஃபைல் வரையணும். நீங்கள் ஸ்வீப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒன்று ப்ரொஃபைல் போடுங்க, இல்லைன்னா பார்த்து போடுங்க. ப்ரொஃபைல் போட்டு பார்த்து போடலாம், இல்லைன்னா பார்த்து போட்டு ப்ரொஃபைல் போடணும். அது உங்கள் விருப்பம். பார்த்து போட்டுட்டு ப்ரொஃபைல் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு டைமென்ஷன் செக் பண்ணிக்கிறேன். எவ்வளோ இருந்துச்சு, ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. இப்போது ஸ்வீப் எடுத்துக்கிட்டு ஒன்று அந்த இன்னரில் ஆரம்பிக்கணும், இல்லை அவுட்டரில் ஆரம்பிக்கணும். நான் இன்னர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் கொடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரேடியஸ் 3 கரெக்டாக. டயா எடுத்துக்கிட்டு 3 கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீப் கரெக்டாக ஃபுல் ஆகிருக்கும். ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. நான் அந்த ஷேடிங்கில் காமிக்கிறேன். ஷேடிங் வித் எட்ஜஸ்லாம் கரெக்டாக தெரியும். சரி, எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ கரெக்டாக எண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, அது பார்த்து கரெக்டாக வந்துடுச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன்.
ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்து போடுங்க, இல்லைனா ப்ரொஃபைல் போடுங்க. அதுதான் சீப்புக்குள்ள மெயின் கான்செப்ட்டு. அவ்வளோதான் கைஸ். இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.